பல ஆண்டுகளுக்கு முன்பு கணினிகள் புதிதாக இருந்த காலத்தில் டவுக்லஸ் எங்கல்பர்ட் என்ற புத்திசாலியான கண்டுபிடிப்பாளர் கணினியை எளிதாக பயன்படுத்த ஒரு புதிய கருவி உருவாக்க நினைத்தார். ஒரு நாள் அவரும் அவரது குழுவினரும் ஒரு சிறிய மரத்தால் செய்யப்பட்ட கருவியை உருவாக்கினர். அதை மேசையின் மேல் நகர்த்தினால் கணினி திரையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட முடிந்தது. அந்த கருவியின் பின்புறத்தில் ஒரு கம்பி இருந்தது. அதை பார்த்த ஒரு பொறியாளர் சிரித்துக்கொண்டு, "அட, இது வாலுள்ள ஒரு எலியைப் போல இருக்கிறதே" என்றார். அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அந்த சிறிய கருவி எலியைப் போல தோன்றியது. அதன் கம்பி எலியின் வாலைப் போல இருந்தது. அதனால் அவர்கள் அதை மவுஸ் என்று அழைக்கத் தொடங்கினர். முதலில் அது ஒரு செல்லப் பெயராக இருந்தது. ஆனால் அந்த பெயர் அனைவருக்கும் மிகவும் பிடித்ததால் உலகம் முழுவதும் பரவியது. பிறகு அந்த கருவியின் அதிகாரப்பூர்வ பெயராகவே கம்ப்யூட்டர் மவுஸ் மாறிவிட்டது. இன்றும் நாம் கணினியின் அருகில் பயன்படுத்தும் அந்த சிறிய கருவியை மவுஸ் என்று அழைக்கிறோம். ஆனால் அது உண்மையான எலியைப் போல சத்தம் போடாது, சீஸ் சாப்பிடவும் செய்யாது. சில நேரங்களில் ஒரு சாதாரண செல்லப் பெயர் உலகம் முழுவதும் பிரபலமான பெயராக மாறிவிடும்.